வணக்கம் நண்பர்களே. நாம் டெட் தேர்விற்கான வினாக்களையும் விடைகளையும் பார்த்து வருகின்றோம். கல்வி உளவியல் பாடத்தில் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி என்ற தலைப்பின் கீழ் எம்சிக்யூவை பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் வினாக்களுக்கு செல்வோம். யாருடைய நுண்ணறிவு பொது நுண்ணறிவு காரணியாக கருதப்படுகிறது? ஸ்டென்பர்க், ஸ்பியர்மேன், கார்ட்னர், தர்ஸ்டோன். சரியான விடை ஸ்பியர்மேன். யார் பன்மடங்கு நுண்ணறிவை முன்மொழிந்தார்? ஸ்டென்பர்க், ஸ்பியர்மேன், கார்ட்னர், தர்ஸ்டோன். சரியான விடை சி, கார்ட்னர். பின்வருவனவற்றில் எது ஸ்டென்பர்க்கின் முக்கோண நுண்ணறிவுகளில் ஒன்றல்ல? படைப்பு நுண்ணறிவு, நடைமுறை நுண்ணறிவு, திரவ நுண்ணறிவு, பகுப்பாய்வு நுண்ணறிவு. சரியான விடை சி, திரவ நுண்ணறிவு. நுண்ணறிவு பொதுவாக மக்கள் தொகையில் விநியோகிக்கப்படுகிறது. இதன் பொருள் என்ன? பெரும்பாலான மக்கள் மிகவும் குறைந்த புத்திசாலித்தனம் கொண்டவர்கள். பெரும்பாலான மக்கள் மிக உயர்ந்த புத்திசாலித்தனம் கொண்டவர்கள். பெரும்பாலான மக்கள் புத்திசாலித்தனத்தின் அடிப்படையில் சராசரியாக இருக்கிறார்கள். மக்கள் தொகையில் உள்ள அனைவருக்கும் ஏறக்குறைய ஒரே அளவிலான அறிவுத்திறன் உள்ளது. சரியான விடை சி, பெரும்பாலான மக்கள் புத்திசாலித்தின் அடிப்படையில் சராசரியாக இருக்கிறார்கள். மொழியியல் சார்பியல் என்ற சொல் பின்வரும் எந்த கருத்தை குறிக்கிறது? சில மொழிகள் மற்றவற்றை சிறந்தவை. மொழியின் தாக்கம் மக்கள் சிந்திக்கும் திறன் மீது ஏற்படுகிறது. நண்பர்களை விட குடும்ப உறுப்பினர்களுடன் பேசுவது எளிது. உலகம் முழுவதும் பல்வேறு மொழி குடும்பங்கள் உள்ளன. சரியான விடை பி, மொழியின் தாக்கம் மக்கள் சிந்திக்கும் திறன் மீது ஏற்படுகிறது. இவற்றுள் தனிப்பட்ட நுண்ணறிவு புரிந்து கொள்ளும் திறனை உள்ளடக்கியுள்ளது எது? ஒருவரின் சொந்த உணர்வுகள், சொல்லகராதி சோதனைகளின் செயல்திறனை சூழல் எவ்வாறு பாதிக்கிறது, மற்றவர்களின் உணர்வுகள், உரையாடல் திறனில் பள்ளி கல்வியின் பங்கு. மற்றவர்களின் உணர்வுகள் என்பது சரியான விடை. பிளைன் விளைவு என்பது எதை குறிக்கிறது? நுண்ணறிவு சோதனைகளின் மதிப்பெண்கள் பல தசாப்தங்களாக உலகம் முழுவதும் அதிகரித்து வருகின்றன. ஒரே மாதிரியான இரட்டையர்கள் சகோதர இரட்டையர்களை விட அறிவு ரீதியாக மிகவும் ஒத்தவர்கள். இரண்டாவது மொழியை கற்றுக்கொள்வது அறிவாற்றல் திறன்களை அதிகரிப்பதாக தெரிகிறது. மொழியும் அதன் கட்டமைப்புகளும் மனித சிந்தனையை மட்டுப்படுத்துகின்றன. சரியான விடை ஏ, நுண்ணறிவு சோதனைகளின் மதிப்பெண்கள் பல தசாப்தங்களாக உலகம் முழுவதும் அதிகரித்து வருகின்றன. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் படைப்பாற்றலில் இருந்து நுண்ணறிவு எவ்வாறு வேறுபடுகிறது? நுண்ணறிவு என்பது முந்தைய அறிவு அல்லது கற்றறிந்த திறன்களை பொறுத்தது. ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கான ஒரே வழி உளவுத்துறை. படைப்பாற்றல் ஒரு சிக்கலை தீர்க்க ஒரே ஒரு வழியை கண்டுபிடிக்கும். புத்திசாலித்தனத்துடன் பிரச்சனைகளை தீர்க்க படைப்பாற்றல் அவசியம். சரியான விடை டி, புத்திசாலித்தனத்துடன் பிரச்சனைகளை தீர்க்க படைப்பாற்றல் அவசியம். இவற்றுள் எந்த காரணி மொழி வளர்ச்சியை பாதிக்கும்? சமூக காரணிகள், கல்வி காரணிகள், உயிரியல் காரணிகள், இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். ஒரு மொழியை தீர்மானிப்பது எது? சிந்தனை, அவசியம், கல்வி, சமூகம். சரியான விடை சிந்தனை. மொழியின் இயல்பை பற்றி புறநிலை பிரதிபலிப்பை விவரிக்க பின்வருவனவற்றுள் எது பயன்படுத்தப்படுகிறது? உளவியல் மொழியியல், உலோகவியல் பகுத்தறிவு, உருவவியல் நடைமுறைகள், மொழியியல் சார்பியல். சரியான விடை உலோகவியல் பகுத்தறிவு. மொழி உருவாக்கத்தில் 3 நிலைகள் இருப்பதாக உளவியலாளர்கள் பொதுவாக கருதுகின்றனர். பின்வருவனவற்றுள் எது சரியான வரிசையில் அவற்றை சிறப்பாக விவரிக்கிறது? இலக்கண குறியாக்கம், கருத்துருவாக்கம், ஒலிப்பு, எழுத்து குறியாக்கம். கருத்தாக்கம், உருவவியல், குறியாக்கம், இலக்கண குறியாக்கம். சரியான விடை சி, கருத்துருவாக்கம், இலக்கண குறியாக்கம், ஒலிப்பு, எழுத்து குறியாக்கம். எந்த மொழியை கிராபிம்களும் ஒலிகளுக்கும் இடையே ஒரு நிலையான தொடர்பை கொண்ட மொழி என கூறலாம்? ஒரு மேலோட்டமான அல்லது வெளிப்படையான எழுத்துமுறை வேண்டும். ஆழமான எழுத்துமுறை, ஒலியியல் ரீதியாக ஒழுங்காக இருத்தல், இலக்கண குறியாக்கம். சரியான விடை ஒரு மேலோட்டமான அல்லது வெளிப்படையான எழுத்துமுறை வேண்டும். எதை நிரூபிக்க கார்டன் பாத் வாக்கியங்களை பயன்படுத்தலாம்? சரியான விடை டி, ஒரு வாக்கியத்தின் முடிவிற்கு காத்திருக்காமல் மயக்க உத்திகளை பயன்படுத்தி படிக்கும் பொழுது தொடர்ந்து அலசுகிறோம். பின்வருவனவற்றில் நோம் சாம்ஸ்கி எதை பரிந்துரைத்தார்? சரியான விடை மொழியை பெற மனிதனின் உள்ளார்ந்த திறன் உள்ளது. வாசிப்பு மற்றும் எழுத்துப்பிழை கையகப்படுத்துதலின் எந்த கட்டத்தில் குழந்தைகள் ஒரு வார்த்தையின் மிக சில எழுத்துக்களை மட்டும் குறிவிலக்கி மீதியை யூகிப்பார்கள்? ஒருங்கிணைந்த அகரவரிசை கட்டகம், அகரவரிசைக்கு முந்தைய கட்டம், பகுதி அகரவரிசை கட்டம்,
முழு அகரவரிசை கட்டம். சரியான விடை பகுதி அகரவரிசை கட்டம். எந்த மொழியின் கோட்பாடு மொழியானது நிலை விளைபொருள் என்று கூறுகிறது? ஆக்கப்பூர்வமான கோட்பாடு, நடத்தை கோட்பாடு, மனிதநேய கோட்பாடு, செயல்பாட்டு கோட்பாடு. சரியான விடை பி, நடத்தை கோட்பாடு. எந்த உளவியலாளர் ஒரு குழந்தையின் மொழி வளர்ச்சியில் தொடர்பு மிக முக்கியமானதாக கருதப்படும் என்னும் கோட்பாட்டை வகுத்தார்? லைவ் வைகோட்ஸ்கி, பி.எஃப். ஸ்கின்னர், ஜீன் பியாஜெட், நோம் சாம்ஸ்கி. சரியான விடை லெவ் வைகோட்ஸ்கி. இந்தியாவில் உள்ள பெரும்பாலான வகுப்பறைகள் பன்மொழிகளை கொண்டவை. இதில் எதை ஆசிரியரால் பார்க்க வேண்டும்? தடை, வளம், தொந்தரவு, பிரச்சனை. சரியான விடை வளம். பின்வருவனவற்றில் எது மொழியின் உறுப்பு அல்ல? நடைமுறைகள், சொற்பொருள், மொழியியல், இலக்கணம். சரியான விடை மொழியியல். ஏன் மொழி முக்கியம்? மொழி இல்லை என்றால் குழந்தையின் எண்ணங்களை வெளிப்படுத்த உதவ முடியாது. குழந்தையின் ஆளுமையை வளர்க்கிறது. மொழி புலனுணர்வு மூலம் பெறப்பட்ட தகவலை செயலாக்க ஒரு குழந்தைக்கு உதவுகிறது. மொழி ஒரு தூண்டுதலுக்கு பதிலளிக்கும் வகையில் சரியான முகபாவனைகளை உருவாக்க உதவுகிறது. சரியான விடை பி, குழந்தையின் ஆளுமையை வளர்க்கிறது. குழந்தைகளின் மொழி வளர்ச்சி பின்வரும் எந்த வயதிலிருந்து தொடங்குகிறது? சிறுவயது முதல், பிறப்பிலிருந்து, கற்பத்திலிருந்து, குழந்தை பருவத்தின் பிற்பகுதியிலிருந்து. சரியான விடை பிறப்பிலிருந்து. 2ஆம் ஆண்டு முடிவில் ஒரு குழந்தையின் சொல்லகராதி சுமார் டேஷ் ஆகிறது? 100 வார்த்தைகள், 150 வார்த்தைகள், 200 வார்த்தைகள், 250 வார்த்தைகள். சரியான விடை 150 வார்த்தைகள். ஒரு குழந்தை பயன்படுத்தும் முதல் வார்த்தை எதை குறிக்கிறது? விண்வெளி, நேரம், சுருக்கமான யோசனைகள், கான்கிரீட் பொருட்கள். சரியான விடை கான்கிரீட் பொருட்கள். குழந்தையின் மொழி வளர்ச்சி எதை பொறுத்தது? கல்வி, உயிரியல், சமூகம், இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். சமூகத்தின் உறுப்பினர்கள் தங்கள் சொந்த உலகத்தை வகைப்படுத்தும் விதத்தின்படி வகைப்படுத்துவதை குறிக்கிறது. எமிக் வகைகள், எடிக் வகைகள், விண்வெளி, இவை அனைத்தும். சரியான விடை எமிக் வகைகள். குழந்தையின் கருத்தாக்கம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது? கருத்துக்கள் படிநிலை அல்ல, கருத்துக்கள் உலகளாவியவை, கருத்து வளர்ச்சிக்கு ஒரு தொகுப்பு முறை உள்ளது, கருத்துக்கள் சிந்தனையின் பயன்படுத்தப்படவில்லை. சரியான விடை சி, கருத்து வளர்ச்சிக்கு ஒரு தொகுப்பு முறை உள்ளது. ஒரு மொழியின் அர்த்தத்தின் சிறிய அலகு ஒலிப்பு, நடைமுறைகள், தொடரியல், உருவம். சரியான விடை ஒலிப்பு. அறிவாற்றல் வளர்ச்சி பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது? பாரம்பரிய முறைகளை வலுப்படுத்தும் செயல்பாடுகள் குறிக்கிறது. குழந்தைக்கு மாறுபட்ட மற்றும் வளமான சூழலை கொடுக்கும்போது அது வளர்கிறது. ஒத்துழைப்புடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட செயல்பாடுகளில் அதிக கவனம் செலுத்துகிறது. சரியான விடை பி, குழந்தைக்கு மாறுபட்ட மற்றும் வளமான சூழலை கொடுக்கும்போது அது வளர்கிறது. இந்தியாவில் மொழியியல் பன்முகத்தன்மை அதிகம். இச்சூழலில் முதன்மை நிலையில் குறிப்பாக 1 மற்றும் 2ஆம் வகுப்புகளில் பல மொழி வகுப்பறைகள் பற்றிய மிகவும் பொருத்தமான கூற்றியது. சரியான விடை பி, ஆசிரியர் அனைத்து மொழிகளையும் மதிக்க வேண்டும் மற்றும் குழந்தைகள் அனைத்திலும் தொடர்பு கொள்ள ஊக்குவிக்க வேண்டும். ஒரு குழந்தையின் மொழி வளர்ச்சியில் தொடர்பு மிக முக்கியமானதாக கருதப்படும் கோட்பாட்டை எந்த உளவியலாளர் வகுத்தார்? பி.எஃப். ஸ்கின்னர், ஜீன் பியாஜெட், லைவர்ஸ்கி, நோம் சாம்ஸ்கி. சரியான விடை லைவ் வைகோட்ஸ்கி. பின்வருவனற்றுள் எது சரியானது? மொழி மற்றும் சிந்தனை ஆரம்பத்தில் 2 வெவ்வேறு செயல்பாடுகள். வைகோட்ஸ்கி. குழந்தைகள் மொழி பற்றிய அறிவுடன் உலகில் நுழைகிறார்கள். சாம்ஸ்கி. மொழி சிந்தனையின் மீது தொடர்ந்து உள்ளது. பியாஜெட். மொழி என்பது சூழலில் ஒரு தூண்டுதல். பி.எஃப். ஸ்கின்னர். சரியான விடை டி, மொழி என்பது சூழலில் ஒரு தூண்டுதல். சிந்தனை என்பது அறிவாற்றலின் ஒரு பகுதி என்பதால் இது ஒரு தூண்டுதலை நோக்கி கவனத்தை செலுத்த உதவுகிறது. பி, இது தகவல்களை பெற உதவுகிறது. சி, இது பெறப்பட்ட தகவலை செயலாக்க உதவுகிறது. டி, இவை அனைத்தும். சரியான விடை சி, பெறப்பட்ட தகவலை செயலாக்க உதவுகிறது. குழந்தைகளின் மொழி வளர்ச்சி சார்ந்துள்ளது. சிறந்த சமூக பொருளாதார சூழல், சிறந்த பள்ளி படிப்பு, குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட கருத்து சுதந்திரம், இவை அனைத்தும். சரியான விடை டி, இவை அனைத்தும். பின்வருவனவற்றுள் எது மொழி வளர்ச்சியை பாதிக்கும் கல்வி காரணி? பேசப்படும் சரியான மொழியை கேட்பது, மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதில் சிரமம், சுருக்க கருத்துக்களை பயன்படுத்துதல், பெற்றோர் மற்றும் வகுப்பு தோழர்களுடன் சமூக தொடர்பு. சரியான விடை ஏ, பேசப்படும் சரியான மொழியை கேட்பது. மொழி வளர்ச்சியை பாதிக்கும் ஒரு உயிரியல் பிரச்சனையின் உதாரணம். மோசமான சமூக பொருளாதார பின்னணி, நடைமுறைகள், கல்விச்சூழல், மன இறுக்கம். சரியான விடை மன இறுக்கம்.
நண்பர்களே, இதுவரை கல்வி உளவியல் பாடத்தில் இன்டெலிஜென்ஸ் அண்டு கிரியேட்டிவிட்டி என்ற தலைப்பின் கீழ் MCQவை பார்த்தோம். மீண்டும் மற்றொரு தலைப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.